வணக்கம் 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 உறவுகளே. இது என்ன வீடியோனா, நம்ம ரத்னகிரி முருகர் கோவில் போயிருந்தோம்னு சொன்னோம்ல, அதோட கண்டினியூவேஷன் vlog தான். என்னென்னா, விளக்கேற்றிட்டுருக்கோம், நெய் விளக்கு விநாயகர் முன்னாடி. ஏன்னா பாப்பாவுக்கு அன்றைக்கி பிறந்த நாள் இல்லையா, நல்லபடியாக விநாயகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக போகும்போதே எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டே போயிட்டேன். தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், மாலை எல்லாமே நான் வாங்கிட்டு போயிட்டேன். சிம்பிளாக கீழே விளக்கு, நெய் விளக்கு மட்டும் 4 விளக்கு வாங்கிட்டு போனேன். எனக்கு 2 விளக்கு, பாப்பாவுக்கு 2 விளக்கு வாங்கிட்டு போய் அங்கே ஏற்றிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டேன். ஃபஸ்ட்டு நான் 2 விளக்கு ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா கிட்டே கொடுத்து ஏற்ற சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடி கற்பூரமும் ஏற்றிட்டேன். ஏன்னா எப்போவுமே விளக்கு ஏற்றிட்டு தான் கற்பூரம் ஏற்றணும், நாங்கள் அப்படி தான் செய்வோம். அதனால் விளக்கு ஏற்றி முடித்ததும் கற்பூரம் பக்கெட் என்னால் பிரிக்கவே முடியல, செம்ம டைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் அதை பிரித்து வச்சு நான் கற்பூரம் ஏற்றினேன். ரொம்ப மனதுக்கு நிறைவான நாள் அன்றைக்கி. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு கோவிலும். அதனால் கீழவே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மேலே போனோமே. என்னோடய சாரீ எப்படி இருக்குதுன்னு எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே விநாயகர் சதுர்த்தி கட்டியிருப்பேன், ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் கட்டினேன். அவள் பாப்பா தான் இந்த சாரீ நல்லாயிருக்கும், இதை கட்டுங்க இதை கட்டுங்க உங்களுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தனால திருப்பி அதையே கட்டுற மாதிரி ஆகிடுச்சு அன்றைக்கி. அதுக்கப்புறம் நான் விளக்கேற்றி முடித்ததும் பாப்பா கிட்ட தான் கொடுத்து விளக்கேற்ற சொன்னேன். அவள் நல்லபடியாக விளக்கேற்ற சாமி கும்பிட்டு ஏற்றுடா. ஏன்னா பிறந்த நாள் இல்லையா, நல்லபடியாக இந்த 2 வருஷம் ஃபுல்லாக நல்லபடியாக போனோம். அடுத்த வருஷம் பர்த்டேவை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணோம், படிக்கணும், வேலைக்கு போகணும், பொறுமையாக ஒன்றும் அவசரம் இல்லை, சாமி நல்லபடியாக எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு விளக்கேற்று சாமி அப்படின்னு சொன்னேன். அவளோட பர்த்டே ட்ரெஸ் இது தான். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொட்டு கும்பிடுங்க. மேக்கப்லாம் நான் தான் போட்டு விட்டு, ஹேர் ஸ்டைல்லாம் என்னோடது தான். அந்தளவுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண மாட்டேன். அதனால் நானே ரெடி பண்ணி விட்டாச்சு. பசங்களும் நல்லபடியாக சாமி கும்பிட்டாங்க. அப்புறம் அப்பாவுக்கு சாமி கும்பிட்டுட்டு இருந்தார். அவரை கூப்பிட்டு கற்பூரம் தொட்டு சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தொட்டு கும்பிடுப்பா. அதுக்கப்புறம் அப்பாவும் வந்தாங்க, தொட்டு சாமி கும்பிட்டதும் எல்லோரும் சேர்ந்து விநாயகரை கும்பிட்டுட்டு மேலே போய் முருகரை பார்த்தோம். இன்னொரு விழாவில் பார்க்கலாம்.